திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாஜக கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் கடந்த வருடம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது. மொத்தமுள்ள 100 வார்டுகளில் பாஜக 50 வார்டுகளில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு 51 கவுன்சிலர்கள் தேவை என்பதால் ஒரு சுயேட்சை கவுன்சிலரின் ஆதரவுடன் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது. கேரள உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி கவுன்சிலர்கள் தெய்வத்தின் பெயரால் அல்லது உளமாற என்று கூறித்தான் பதவி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் சில பாஜக கவுன்சிலர்கள் பத்மநாப சுவாமி, சபரிமலை ஐயப்பன், ஆற்றுக்கால் தேவி என பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்தனர். இது சட்டத்திற்கு எதிரானது என்பதால் இவ்வாறு பதவியேற்ற 20 பாஜக கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி சிபிஎம் கவுன்சிலர் தீபக் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை பரிசீலித்த நீதிமன்றம் தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்த 20 பாஜக கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் 4 வாரங்களுக்குள் அவர்கள் அனைவரும் மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.